அனுஷ்கா திரிஷா என்னையே சொல்ற நீ ராயபுரம் நெத்திலிக்கு 20 ஓவர்ல 8 விக்கெட் இழப்புல 110 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம பட்டபாக்க சுரா டீம் இறங்க போறாங்க. ஸ்டம்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீமை சேர்ந்தவங்க. ரெண்டு டீமே ரொம்ப பெரிய டீம் தான். இதுல விளையாடுறவங்க நல்லா விளையாடுவாங்க. அவங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு ஷாட் புச்சி. இப்போ பாத்தீங்கன்னா பட்டபாக்க கிரவுண்ட்ல தகதகன அடிக்கிற வேல் மாதிரி நம்ம பசங்க பெல்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியன் டீம் இங்க ஆள போலாம் போல இருக்கு. இவங்க ஆறு வந்தாங்க. 4 6 வளர்ந்து கட்டறாங்களே. அதுவும் அந்த மத்திய சட்டை போட்ட தம்பி சமசங்க ஆடி இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஹைட்டா ரொம்ப கலரா இல்லாம நார்மலா இருந்தா போதும். ஹேய், கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஒருத்தன் கூட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ண போறியா? எனக்குலாம் கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. I'm dead sure நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவ. சத்தியமா நடக்காது. Love you baby. Love you too. Hi Shiba. Hi. Hey फोटोग्राफर, एक हमारा भी फोटो खींच लो। ஓஷா விக்கெட் எழுந்திருக்கு. என்ன பண்ண போறாங்க? அடுத்ததா வெற்றி வராரு. எப்படி ஆடுறாரு? வெற்றி நின்னு ஆட்டோட டேய். நம்பிக்கை இருக்கு. ஷாட்ரா. இந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா 6 அடிக்கிற பால்லாம் உங்க தலையிலே விடும். நான் தான் தீபக் பேசுறேன். இங்க 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 ஸ்ட்ரைட்டா பாருங்க. உங்களோட கொஞ்சம் தனியா பேச முடியுமா? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? அதெல்லாம் பேச முடியாது. போன வை. வா. போடு பார்க்கலாம் பார்க்கலாம். வெற்றி விளையாடிட்டு இருக்காப்ல. எந்த பாலும் வீணாக்கல. வெற்றி நீதி ராயபுரம் நெத்திலிய பட்டினப்பாக்க சுறா முழுங்கிடுச்சு. பாத்தல சிக்ஸரா? நான் மீனாட்சி சவுண்ட கேட்டல. நீ டோர்னமெண்ட்ல செம்ம ஆட்டம். மேட்ச சொன்னாம ஜெயிச்சிட்ட பாத்தியா? பெரிய வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வந்த மாதிரி நினைப்பு. இதுல ஜெயிச்சிட்டு வந்ததனால தான் வீட்ல கொலை கொதிக்க போதா? போடா. ஹலோ விடாதீங்க. சொல்லு. அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எங்க அப்பா ஏதாவது கிறுக்குத்தனமா யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ள சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுறான். நது கூட்டுன்னு போயிடா. கூட்டுன்னு போய் நான் விளையாடுறியா? ஏற்கனவே நாங்க 1008 பிரச்சனையில இருக்கேன். நான் இங்க துண்டு தூங்கறதுக்கு வழி இல்ல. இதுல உன்னார கூட்டு வந்து எங்க வச்சுக்கிறது? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் யோசிச்சு சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இரு. என்ன இழுக்கிற? இதெல்லாம் முன்னாடி தெரியும்ல. நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. எங்க வீட்ல டவுட் வந்துருச்சு. இனிமே எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும்னு. ஏய் மித்ரா, அதுக்குள்ளடி நான் ஏன் தெரியாது. சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போற. இல்லனா சூசைட் பண்ணிப்பேன். என்னடா மச்சாச்சி சோகமாயிட்ட? யாரா போன்ல? இந்தா புடி. என்ன? முதல்ல கிளம்பு. புடி. வா. வாமா. வா. சீக்கிரம். அம்மா எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். கூட்டிட்டு போங்க. பத்ரம். குட் மார்னிங் சார். என்னையா கலர் ட்ரெஸ்ல கலகின்னு இருக்கிற? பிறந்த நாள் அன்னைக்கு மஃப்டி சார், அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க, அப்படியே வந்துட்டேன். என்ன கர்மாந்தரமோ? அந்த குலகார மேட்ரு என்னதாமா ஆச்சு? அவனை பற்றி இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல சார். பல ஒவ்வொரு கொலையும் அவ்வளோ பக்காவாக ஒரு எவிடன்ஸ் விடாமல் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சார். அவனை ஒசத்தி பேசதான் வந்தியா நீ? அப்ப இன்னத்துக்கு நீ டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அவனை எப்பயா பிடிப்ப சார்? தேடிக்கிட்டு தான் இருக்கேன்.
சீக்கிரம் பிடிக்கிறேன். ஓ. சும்மா என்ன வர வச்சு அலைய விடாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவனை பிடிச்சா நானே வந்து சொல்றேன். என்னயா இது? எந்த மதிப்பு மறுவாதி எல்லாம் போயினே இருக்கிறானே, அப்புறம் இன்னத்துக்கு நான் மந்திரியா இருக்கணும்? ஏய் நாடி வெறுங்கைய வீசிட்டு வர? பால் சொம்பெங்க? ஆமா, உன் ஆட்டோ எங்க? ஆட்டோ வித்தாண்டி ஊருக்கே சோறு போட்டேன். ஊர் உன்கிட்ட கேட்டுச்சா சோறு? இல்ல ஆட்டோ வித்து கல்யாணம் பண்ணுன்னு நான் தான் கேட்டேனா? ஏய் கல்யாணன்றதெல்லாம் ஒரு முறை, அதுக்கெல்லாம் இதை செஞ்சுதான் ஆகணும். நாளையில இருந்து வருமானத்துக்கு என்ன பண்ண போற? வருமானம்லாம் ஒரு மேட்ரா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. கவலைப்படாம இருக்கிறதுக்கு 10 பேங்க்ல பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்க. நான் கோடி கோடியா சேர்த்து வச்சிருப்பேன், நீ என்ன கல்யாணம் பண்ணினியா? நீ கோடி கோடியா சேர்த்து வச்சிருப்பேன்னு நம்பி நான் உன் கூட வரல வெற்றி. உன் கூட வாழணும்னு எங்க அப்பா அம்மா தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னடி, அதை போய் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற? சரி சரி டைம் ஆச்சு, மற்றெல்லாம் காலைல பேசிக்கலாம் வா. எங்க வா? ஏய் ஃபர்ஸ்ட் நைட் ரீ. வேலை இல்லாதவனுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்? முதல்ல போய் வேலையை தேடி சம்பாதிக்கிற வழிய பாரு, அப்புறம் பாப்போம். பேட்டை வச்சு சும்மா உட்காந்துருக்கீங்க, கொடுத்தா நானாவது விளையாடும்ல. ஏய் மச்சான், ஒரு 5 லட்ச ரூபா பணம் கிடைச்சா போதும்டா. இந்த பாய் கடனை சமுத்திர கடனை அடைச்சிட்டு அப்படியே ஏரியால பக்கா ஒரு மொபைல் ஷாப் போட்டு செட்டில் ஆயிடுவேன். எவ்வளோ? 5 லட்சம். 5 லட்சம்? நம்ம ஏரியாவுக்கு எல்லா வீட்லையும் கொள்ளாச்சா கூட 5 லட்ச ரூபாய் தராது. எவனாவது கொடுக்குறானா பாரு. ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல, அதை விட்டு எல்லார்கிட்டையும் ஏன்டா காசு கேட்டுங்கிற? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. இந்த காலத்துல 15,000 ரூபாய் வச்சு பல்லு கூட வளங்க முடியாது. எதுனா பெருசா சம்பாதிக்கணும்டா. இங்க பாரு வெற்றி, நம்ம பாயாண்ட எவ்வளவு பணம் இருக்கு பார்த்தல்ல? அதெல்லாம் எப்படி வந்துச்சு? ரியல் எஸ்டேட்டு, வீடு புரோக்கரேஜ்ல இருந்து டிராவல்ஸ், கார் சேல்ஸ்னு எல்லா பிசினஸும் பண்றாரு. நீயும் நிறைய சம்பாதிக்கணும்னா அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணு, வேலை கத்துக்கோ, அப்புறம் நீயே பண்ணு, நிறைய சம்பாதிக்கலாம்டா. டேய் நீ வேறடா, ஏற்கனவே அந்த ஆளுகிட்ட 15,000 ரூபாய் கடனை வாங்கிருக்கா. இப்போ எந்த மூஞ்சி வச்சுமே அந்த ஆள் முன்னாடி நிக்கிறது? சூப்பர் ஐடியா மச்சான். நம்ம பள்ளிக்காரன் குப்பைக்காரங்க போன்னு வச்சுக்க, பழைய பொருளா இருக்கும், அதை எடுத்து போய் செகண்ட் செத்துல போய் செம காசு பார்க்கலாம் மச்சான். நம்ம சுதாகர் அந்த வேலை தான் மச்சான் பார்த்துட்டு செம துட்டு இப்ப துபாயில இருக்கிறாப்ல. அதெல்லாம் சரி, எப்படி உள்ள போவ? செக்யூரிட்டிக்கு துட்டு கொடுத்து கற்பனை தானே போனோம்ல. என்னடா காசு கிடைக்கும்னா எதுனாலும் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பாயை போய் பார்க்கணும். டேய் அதுக்கு நீ தானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பிரியா பாபா உட்கார். मेरे माला माला मेरे माला मन मत वाला क्यों हुआ वो आरे मन माला माला मेरे माला. ஹலோ. அந்த பெட்ரூம் வெளிய இருக்கிற டேபிள்ல ஜோசப்னு விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன். நம்பர் என்னன்னு பார்த்து சொல்லு. ஹோல்ட் இட். படி படி படி. சார் ஜேம்ஸ் ஜேம்ஸ் என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. என் மேல கோவத்தை காட்டி என்ன அவாய்ட் பண்ணாதீங்க. என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஐ லவ் யூ ஜேம்ஸ். ஐ லவ் யூ so much. நீங்க எனக்கு முழுசா வேணும். சரி சரி, இனிமே இந்த மாதிரி பண்ணாத. போ போ போ, வெளியே போ. ஹலோ ஜோசப் நம்பர் இங்க இல்ல. நோ ப்ராப்ளம். பை பை. வெற்றி கொஞ்சம் விசில் அடிடா. அடியே கழுவி, ஒருத்தரையும் விசில் மாட்டி உடனே இருக்க. வெற்றி 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 நில்லுடா. டேய் வெற்றி சைக்கோ கொலகற எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் ஒப்படைச்சோம்னா 2 லட்சம் தருவா. அதை வாங்கிட்டு ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம். யோ லூஸ் மாதிரி பேசுனது போயா. இல்லடா, அவன் பணத்துக்காக என்னென்னமோலாம் பண்றான். கேவலம் ஒரு கொலகாரனை பிடிச்சி கொடுத்தா 2 லட்சம் தரான். அதை வேண்டான்ட்டு போற நீ தான்டா லூசு. நான் சொல்லிட்டே இருக்கேன், அங்க என்னடாப்பா. யோ கல்யா என்னப்பா மாணிக் பாஷா, ஆட்டோ ஓட்டி நிறைய சம்பாதிச்சா போல இருக்குது. ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிற, அவ்வளோ பிஸி ஆகுறியா? அது இல்லை தலை, பணம் என்னடா இழுவ? எவ்வளோடா வாங்க? 80,000 ரூபா. வட்டியோட சேர்த்து எவ்வளோடா ஆச்சு? தெரியும் தலை, 1,20,000 ரூபா. ஏய் 1,80,000 ரூபாய் குடுறா. ஏய் இன்னும் 3 மாசத்துல உன் பணம் வரும். ஏய் 3 நாளுக்குள்ள பணம் வரல வருண்டா. ஏய் வாடா. யாரா வாடா ஒண்ணு மிரட்டிட்டு போறா? அவ்வளவு டிமாண்ட் இருக்குங்க, ஏகப்பட்ட பார்ட்டி வெயிட்டிங். நான் சொல்றத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வணக்கம் பாய். இந்த வேலையை 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. நீ சொல்றேங்கிறதுக்காக வச்சுக்கிறேன். வா வாடா.
என்ன பாய் ஊருக்கு அந்தாண்ட இவ்வளவு தூரத்துல வீடு எடுத்துட்டு வந்து கட்டினா எவன் வாடகை வருவான்? என்னையா சொல்றான்? சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டுல வீடு காட்டுற காலம் இது. வெற்றி, கஸ்டமரை நான் எப்படி டீல் பண்றேங்கிறத கவனமா நீ கேட்டுக்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே வெராண்டால இருந்து கிச்சன் வரைக்கும் எல்லா ரூமையும் டப்பு டப்பு டப்புன்னு திறந்து காட்டணும். இந்த ஏரியாவிலேயே இவ்வளவு சகல வசதிகளோட இவ்வளவு குறைந்த வாடகைக்கு இந்த ஒரு வீட்டை தவிர வேற கிடையாது அப்படின்னு போல்டா சொல்லணும். அப்புறம் வெற்றி, வெற்றி 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 ஏய் பாய், யார் பாய் அது? அவ அந்த வீட்டு வேலைக்காரி. இந்த மாதிரி பீரோவை திறந்து அடிக்கடி திருடுறத நான் பல தடவை பார்த்திருக்கேன். அந்த வீட்ல யாருமே இல்லையா? ஏன் இல்ல, ஒரே ஒரு கிழவி இருக்கா, மிகப்பெரிய கோடீஸ்வரி. அவளை பாத்துக்கிறதுக்கு தான் இந்த வேலைக்காரி. ஒரு நாள் ராத்திரி மட்டும் அந்த வீட்டுக்குள்ள இறங்கி அந்த பீரோவை ஓபன் பண்ணோம், குறைஞ்சது ஒரு 20 லட்சமாவது தேவை. மத்தவன் காசு நமக்கு எதுக்கு பாய்? யா அல்லாஹ், சும்மா ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னப்பா. பார்ட்டி தான் சார். மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கின வாலிபர் தற்கொலை. சமுத்திரத்துக்கு வாடகை பைசா வேற கொடுக்கணும். என்ன கும்பலா போறாங்க? வெற்றிக்கு செவில் பிஞ்சிச்சு, வேலு வச்சா ஒண்ணு 3 நாள்ல துட்டு வந்துடும். என்னண்ணா ரொம்ப டல்லாக்கிற? காலைல கையில உழுந்து கஜா கிட்ட இருந்து மல்லி நம்பரை வாங்கி 6 மாசமா மில்லியா மல்லி அக்கௌண்ட்ல 60,000 ரூபாய் போட்டு 1 வீக் கழிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சா யாரோ ஒரு நாதாரி ஈத்ர எனக்கே தெரியாம என் போன்ல இருந்து நம்பர் எடுத்து சைக்கிள் கேப்ல ஆட்டோ எடுத்து போய் பார்க் பண்ணிருக்காண்டா. ஏய் போன் எடுத்து ஏய் மல்லிகுத்த நம்பருக்கு ஃபோன் பண்றேன். வந்தாடா? இல்லண்ணா. வந்தா மல்லி மேட்டோன் கவனிச்சிலே தரா இல்ல பிளான் பண்ணி தான் செஞ்சிக்கறான். போடுற அவனே. ஏய் விடுடா. மல்லி அவனை சிட்டி சொல்ல கேளுடா. ஏய் சமுத்திரம், என் மேல கை வைக்கிறா? அடுத்த ஸ்கெட்ச் உனதான்டா. என்கிட்டயே வா ராஸ்கல்.